பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. போற்றி போற்றி பாடி பாடி சொல்லுங்க, போற்றி போற்றி சத்தமா பாடி பாடி அல்லேலூயா ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. உற்சாகமாக எழுதி புல்லுள்ள இடங்கள் நல்ல மேய்ப்பனாக இருந்தார். கடந்த 11 மாதம் முழுவதும் புல்லுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார். அமது தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார். குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தார். யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன், ஈரே ஈரே என்று பாடுவேன். மீண்டுமாக புல்லுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார். அமது தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார். குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தார். யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன். கைகளை வச்சு சொல்லாம ஈரே ஈரே என்று பாடுவேன். போற்றி 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 துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி துதித்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் ஆனந்தமாய் அல்லேலூயா ஆராதனை. ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார். நீதியின் வழியில் நடக்க செய்தார் அல்லவா. உணர்ந்து பாடுவோம். ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார். நீதியிலே வழி நடக்க செய்தார். மரணோடு நடந்து வைத்தார். யெகோவா ரஃபா ரஃபா என்று பாடுவேன், ரஃபா ரஃபா என்று பாடுவேன். மீண்டுமாக ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார். நீதியிலே வழி நடக்க செய்தார். உடனே இருந்து மீட்டார். யெகோவா ரஃபா ரஃபா என்று பாடுவேன், யெகோவா ரஃபா ரஃபா என்று பாடுவேன். கைகளை போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி ஆனந்தமாய் அவரை பாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென் அல்லேலூயா ஆராதனை இயேசுவை. கோடியும் கடியும் கொண்டு தேர்ச்சி வந்தார். சத்துருக்கள் கண் முன்னே அழித்தார். ராஜரீக அபிஷேகம் தந்தார். யெகோவா நிசி நிசி என்று பாடுவேன், யெகோவா நிசி நிசி என்று பாடுவேன். கோடுதலை கொண்டு தேற்றி வந்தார். சத்துருக்கள் கண் முன்னே ராஜரீக அபிஷேகம் தந்தார். யெகோவா என்று பாடுவேன். போற்றி 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 துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி சத்தமா போற்றி போற்றி பாடி பாடி ஆனந்தமாய் ஆனந்தமாய் அவரை பாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் பாடி அல்லேலூயா செய்திடுவோம் இயேசுவை. பாத்திரத்தை அனுதினமும் நேரமாக செய்தார் அல்லவா.
நன்மையும் கிருபையும் தொடரவை செய்தார். பாத்திரத்தை நிரம்பி வர செய்தார். நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்தார். நிச்சயத்தை தந்தார். எகோ வருவ என்று பாடுவேன். எகோ வருவ என்று பாடுவேன். பாத்திரத்தை நிரம்பி வர செய்தார். நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்தார். பரலோகத்தின் நிச்சயத்தை தந்தார். எகோ வருவ என்று பாடுவேன். எகோ வருவ என்று பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. ஆமென். பாடி பாடி போற்றி போற்றி பாடி பாடி ஆனந்தமாய் அல்லேலூயா ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆனந்தமாய் அவர் நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. அல்லேலூயா. பாட்டு பிடிச்சிருந்துச்சா? எத்தனை பேர் பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்றீங்க? நல்ல சத்தமா? ஆமாம். நல்லா எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று உங்களுக்கு பிடிச்ச பாடலை எல்லாம் கைகளை தட்டி பாட போகிறீங்க. பாட்டு பிடிக்காட்டி எல்லாம் கை தட்டாமல் நிற்பீங்களா? பாட்டு பிடிச்சிருந்தா எல்லாம் கை தட்டி பாடுவீங்களா? பிடிச்சிருக்கா? அருமையான பாடல். போற்றி போற்றி. இந்த பாடலை பாடும்போது அப்படியே திரும்பி பார்க்கணும். 11 மாதமும் இங்கே வந்து நிற்கிறேன். 12வது மாதத்தில் வந்து நிற்கிறேன். இந்த 2024 எப்படி போச்சு? எப்படி போச்சு? சருன்னு போச்சு எல்லாம் சொல்லுவாங்க. இப்போதான்ப்பா நியூ இயர் வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளாட்டி 12வது மாதத்தில் வந்துட்டோம். அவ்வளோதான். இந்த ஒரு மாதம் முடிச்சிட்டா 2025 நியூ இயருக்கு வர போகிறோம். ஏசப்பா இந்த 11 மாதங்களை கண்மொழிப்போடு பாதுகாத்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல மேய்ச்சலை தந்தார். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விட்டார். சங்கீதம் 23 அருமையாக என்ன பண்ணியிருக்காங்க? பாடலாக சொல்லியிருக்காங்க. ஹல்லேலூயா ஆமென். இந்த ஒரு சந்தோஷத்தை தரதான் ஏசப்பா நமக்கு அன்று இந்த மாதத்தில் வந்து பிறந்தார். ஹல்லேலூயா. இந்த சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு சொல்லுவது நம்முடைய கடமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனை முழுமையாக இயேசு என் வாழ்வில் வந்த நாள் சந்தோஷம் ரட்சிப்பு இதை குறித்து தான் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடலாமா? எல்லாம் கைகளை தட்டி நல்லா உற்சாகமா நல்லா 10 நிரம்பு வீணையால் நல்லா கைகளை தட்டி. நீங்கள் தான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இங்கே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. உங்கள் 2 கை ஒரு 2 இன்ஸ்ட்ருமெண்ட் ஓகேவா? டியூன் பண்ணிக்கோங்க. நல்லா டியூன் பண்ணிக்கோங்க. குளிர்காலம் நல்லா கையில் தட்டுங்க. நல்லா உஷ்ணம் ஆயிரும். ஓகேவா? பண்ணலாமா? கிளாப் பண்ணி ஏசப்பா உயர்த்தலாம். நல்லா உற்சாகமாக கையில் தட்டுவோம். மகிழ்ச்சியோடு துதிக்கலாம். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி பாடி பாடி கைகளை உயர்த்தி ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. புல்லுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார். அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார். குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தார். யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன். யெகோவா ஈரே வரமா கைகள். புல்லுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார். அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார். குறைவில்லாத வாழ்க்கை வாழ செய்தார். யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன். யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன். போற்றி 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 பாடி 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 ஆமென். போற்றி போற்றி பாடி பாடி உயர்த்தி ஆனந்தமாய்
அவரை பாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். அல்லேலூயா ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழிநடக்க செய்தார், மரண இருளுடனிருந்து மீட்டார். யெகோவா ரப்பா ரப்பா என்று பாடுவேன், யெகோவா ரப்பா ரப்பா என்று பாடுவேன். சொல்லுங்க. ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழி நடக்க செய்தார், மரண இருளில் உடனிருந்து மீட்டார். யெகோவா ரப்பா ரப்பா என்று பாடுவேன், யெகோவா ரப்பா ரப்பா என்று பாடுவேன். போற்றி 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 துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி வைத்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி வைத்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி வைத்திடுவோம் கர்த்தரை. வைத்து ஆனந்தமாய் அவரை பாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவர் நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. கோலுதடி கொண்டு தேற்றி வந்தார், சத்துருக்கள் கண்முன் அடித்தார், ராஜரீக அபிஷேகம் வந்தார். நிசி நிசி என்று பாடுவேன், நிசி நிசி என்று பாடுவேன். கோலுதடி கொண்டு தேற்றி வந்தார், சத்துருக்கள் கண்முன் அடித்தார், ராஜரீக அபிஷேகம் யெகோவா நிசி நிசி என்று பாடுவேன். ஆமென். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி. ஆமென். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி இயேசுவை. பாத்திரத்தை நிரம்பி வர செய்தார், நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்தார், பரலோகத்தின் நிச்சயத்தை தந்தார். யெகோவா ரூவா ரூவா என்று பாடுவேன், யெகோவா ரூவா ரூவா என்று பாடுவேன். பாத்திரத்தை நிரம்பி வர செய்தார், நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்தார், பரலோகத்தின் நிச்சயத்தை தந்தார். யெகோவா ரூவா ரூவா என்று பாடுவேன். Glory. ரூவா ரூவா என்று பாடுவேன். போற்றி 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 துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி போற்றி போற்றி பாடி பாடி ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த பாடல் பாடும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆனந்தம் கடந்து வரட்டும். ஹல்லேலூயா. நம்ம இந்த புதிய மாதத்திலும் இயேசு என்ற நாமத்தை மையமாக வைத்து இந்த ஆராதனை முழுமையாக நம்ம ஆராதனை செலுத்த போகிறோம். இரண்டாவதாக ஒரு பாடலை பாடப்போகிறோம். அந்த நாமம் நமக்கென்று இந்த பூமியிலே பிறந்த அந்த நாமம் இந்த மாதத்தில் வானிலும் பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம், மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம். இந்த நாமத்திற்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் வானிலும் பூமியிலும் மேலான நாமம், முழங்கால் யாவும் முடங்குகின்ற நாமம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேளையில் உலகம் முழுவதும் இயேசு என்ற நாமத்தை தொழுது கொள்ளுகிற கூட்டம் உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஒரு சயின்டிஃபிக் ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு இசிஜி என்ன சொல்லுவாங்க, ஒரு மெடிக்கல் டைமில் சொல்லுவாங்க, ஒரு எக்ஸ்ரே எடுப்பாங்க. அந்த எக்ஸ்ரேயில் எம்ஆர்ஐ ஸ்கேன் மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்ரே. அந்த எக்ஸ்ரேயில் ஒருவருடைய சுவாசம்
அது ஒரு இப்படி எடுக்கிற மாதிரில அவங்க படுத்துட்டு அந்த பேஷண்ட் எடுக்கும்போது அதோடைய ப்ரீத்திங்கோட டோன் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்களாமா. அந்த டோனில் புரியுதுங்களா? நீங்களாம் சொல்லி பாருங்க. எதுவுமே பேச வேண்டாம், ஒரு ப்ரீத்திங் மட்டும் நீங்கள் அப்படியே நார்மலாக உங்கள் காதடிச்சு கேட்டிங்கன்னா அதில் தெளிவாக அந்த வார்த்தை வருகிறது. ஒவ்வொரு ப்ரீத்திங்லேயும் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்களாம், மனிதனோடத்தில் ப்ரீத்திங் யா யா வே. அந்த கிளிப்பிங்ஸ் வேணால் குரூப்பில் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். சயின்டிஃபிக்கில் ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு முறை நம்ம மூச்சு எடுக்கும் போது தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதின தகப்பன் அவருடைய நாமத்தை உச்சரிக்கும்படியாக நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த கிளிப்பிங் வேணால் இன்றைக்கி உங்களுக்கு சர்ச் முடிச்சிட்டோன்னே அவர் அனுப்பின அந்த ரிசர்ச் பண்ணி அவர் அனுப்பின அந்த வீடியோ, அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்த வீடியோவை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் தேவன் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை, ஆமென், மூச்சு இருக்கிறது அனைத்தும் ஆகாயத்து பறவைகள், விலங்குகள், நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம்? ஏசப்பாவை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. பாடுவோமா? அருமையான பாடல், அந்த வல்லமையான நாமத்தை பாடுவோம். அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் பேய்களோடும் செய்வினை கட்டுகள் முறியும், அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும், அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. அருமையான பாடலை கைகளை தட்டி பாடுவோம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். உற்சாகமாக கைகளை தட்டி பாடலாம். சொல்லுங்க, நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. கைகளை வருது, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை, எதுவுமே இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவன் நாமத்தில் பெண்களோடும் எல்லா செய்வினை காட்டுகள் முறியும், பிசாசுகள் நடுங்குகின்ற நாமம். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவன் நாமம், அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம்
நாமத்தில் கைகளோடும் எல்லா செய்வினை கட்டுகள் முடியும். நாம் விடுதலை வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. எல்லாரும் இயேசு கிறிஸ்து விடுதலை தருகின்ற நாமம். ஆமென். நாமம் வானில் பூமியில் உயர்ந்த நாமம். நாமம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அருமையான பாடல். அவருடைய நாமத்தை வல்லமையாக பிரஸ்தாபப்படுத்துகிற பாடல். ஹல்லேலூயா, ஆமென். இந்த பாடலை இன்னும் அழகப்படுத்தும் விதமாக இன்னொரு செயலை செய்யலாம். இதில் ஒன்று பாருக்குது, நமக்கு இல்லையே எனக்கு இல்லையே. அந்த வரியை போடுங்க. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கு இல்லையே. நமக்கு இல்லையே, வேறு நாமம் இல்லையே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கவங்களை பார்த்து என்ன பண்ண போகிறீங்க? இந்த பாடலை பாட போகிறீங்க. ஹல்லேலூயா. பாடுறதுக்கு ரெடியா? பாடலாமா? பார்த்துட்டு இருக்கவங்களை பார்த்து, வேறு நாமம் எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். மனுஷனை தேடி அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, விடுதலை வேணும், அது வேணும், இது வேணும்னு மக்கள் ஒரு கூட்டச்சனை ஓடுறாங்க. நிம்மதியை தேடி ஓடுறாங்க இந்த உலகத்தில். சமாதானம் தேடி ஓடுகிறாங்க. அந்த அவசரமோ இந்த அவசரமோ, இந்த கோயில் அந்த கோயில்னு எல்லாருமே ஓடுறாங்க. மனிதர்கள் அனைவரும் எதை எதிர்பார்க்குறாங்க? சமாதானத்தின் நிம்மதியான வாழ்க்கையை தான் எல்லா மனிதர்களும் எதிர்பார்க்குறாங்க. அவர்களை தவறு சொல்லவே இல்லை நாம். அவர்கள் தெரிந்த அறிவில் என்ன பண்ணுறாங்க? ஓடிக்கொண்டு வருகிறார்கள், தேடிக்கொண்டு வருகிறார்கள். இன்னைக்கு நம்ம தேடுறதுனால எது உண்மையான சந்தோஷம், எது உண்மையான நிம்மதி, யார் உண்மையான சந்தோஷத்தை நம்ம வாழ்க்கையில் தருகிறார், யார் உண்மையான மன்னிப்பையும் ரட்சிப்பையும் தருகிறார் என்று அறிந்ததுனால நம்ம இன்று ஆலயத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூடிய விரைவில் அவர்களும் என்ன பண்ண போறாங்க? அந்த மெய்யான ரட்சிப்பை அறிந்து கொள்ள போகிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தேவன் இந்த நாட்களில் உங்களை வல்லமையாக பயன்படுத்திட்டோம். ஒரு தீர்மானத்தோடு இந்த பாடலை பாடுங்க. ஆண்டவரே, வருகின்ற இந்த கடைசி மாதத்தில் நான் வருகின்ற புதிய விதத்தில் நான் என்ன பண்ணணும்? இந்த பாடல் நான் எங்கெங்கெல்லாம் பாடுறனோ, இந்த பாடலில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் நான் எங்கெங்கெல்லாம் போய் சத்தியம் சொல்கிறேனோ அங்கெல்லாம் நடக்கணும். ஹல்லேலூயா. நான் ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணால் அங்கே தெய்வீக சுகம் உண்டாகணும். நான் ஒருத்தருக்காக முழங்கால் பட்டு ஜெபித்தினாங்க அற்புதம் நடக்கணும். அவங்க சமாதானம் பெற்றுக்கொள்ளணும். அந்த வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டாம் எல்லாருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை எல்லாருக்கும் சொல்லுங்க. ரட்சிப்பை அதுதான். எல்லாருக்கும் போய் என்ன பண்ணுங்க? கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று என்ன பண்ணுங்க? அறிவிங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு மட்டும் இன்னைக்கு ப்ரிப்பரேஷன் இல்லை, நம்முடைய ஆவிக்குரிய ரீதியிலையும் நம்ம ஆயத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா. சரீரபகமான ரீதியில் எல்லாம் ட்ரெஸ் எடுத்திருப்போம், கேரல்ஸுக்கு அலங்கரிச்சிருப்பீங்க, எத்தனையோ காரியங்கள்லாம் செஞ்சுருப்பீங்க. இதெல்லாம் வேர்லி திங்ஸ். இது எல்லாமே முக்கியம்தான். இது எல்லாத்துக்கும் மேலே ஸ்பிரிச்சுவலாக என்ன பண்ணணும்? நம்ம எல்லாம் இந்த நாட்களில் ஆவிக்குரிய ரீதியில் இந்த பண்டிகைக்கு நீங்கள் ஆயத்தமாகணும். ஹல்லேலூயா. ஆயத்தமாகலாமா? ஆமென். அனைவரும் சேர்ந்து தொடர்ந்து இன்னும் 2 பாடல் இதை தொடர்ந்து அப்படியே நம்ம பாட போகிறோம். எல்லாம் கரங்களை தட்டி பாடுவோம். அதே போல் நமக்கு இல்லையே அது மாதிரி அந்த இதில் வந்துச்சுன்னா எல்லாருமே பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து என்ன பண்ண போகிறீங்க? உரிமையோடு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நமக்கு இல்லையே, வேற நாம நமக்கு இல்லை, இயேசு நாமம் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல போகிறீங்க. பாடலாமா? ஹல்லேலூயா, ஆமென். அப்படியே பக்கத்தில் பார்த்து பாடுங்க. வானில பூமியில கூட இயேசு நாமத்தை வேற நாம எதுவுமே இல்லை. சொல்லுங்க. அவர் நாமத்தில் எல்லா செய்வினை கட்டுகளும். பார்த்து சொல்லுங்க. வேறு நாமம், அவர் நாமம் உயர்த்தி, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம்
பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. பார்த்து சொல்லுங்க, நமக்கு நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. பரலோகம் செல்வதற்கு வேறு நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம். எல்லாரும் சொல்லுவோம், வானத்திலும் மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை, இந்த உலகத்திலே இல்லை. வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. இயேசு நாமம் எனக்கு போதும். சொல்லுங்க, எனக்கு போதும். நகரவர்த்தி, எனக்கு தவிர வேற என்ன வேணும்? எனக்கு போதும். வீட்டுமாக இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். வீட்டுமாக இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இடையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இடையில்ல நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இடையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இனிதான நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவன் நாமம், முழங்கால் யாவும் முழங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவன் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரிக்கும் வாசனை வீசிடும் நாமம், உலகத்துக்கு வாசனை வீசிடும் நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் வைரம் பறந்தோடும். விடுவாங்க, இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் வைரம் பறந்தோடும். நகரவர்த்தி, இயேசு நிற்கும் போது யார் நமக்கு எதிராய் நிற்பார்கள்? இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. நல்லவற்றியோடு வைரம்
We have the victory. Oh, in the name of Jesus, in the name of Jesus, demons will have to flee. In the name of Jesus, in the name of Jesus, we have the victory. Oh, in the name of Jesus, in the name of Jesus, demons will have to flee. When we stand on the name of Jesus, tell me who can stand before. In the name of Jesus, Jesus, we have the victory. When we stand on the name of Jesus, tell me who can stand before. In the name of Jesus, Jesus, we have the victory. Our நாமம் இயேசு கிறிஸ்து. Our நாமம் இயேசு கிறிஸ்து. Our நாமம் இயேசு கிறிஸ்து. Our நாமம் இயேசு கிறிஸ்து. இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். எல்லாம் சொல்லுவோம். இயேசு நாமம் எனக்கு போதும். அறிவிடுவோம். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமையான நாமம் நம்மோடு இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அந்த காலவெளியிலும் அந்த நாமம் நம்மோடு இருக்குது, டிராவல் பண்ணிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவராக நம்மோடு இருக்கிறார், நம்ம விட்டு விலகல. ஹல்லேலூயா. அபிஷேகம் பெருமழையாய் எங்கும் பொழுந்திடும் காலம் இது. இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்கள்ல, கடைசி நாட்கள்ல என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தகப்பன், எங்கும் பொழுந்திடும் காலம். ஹல்லேலூயா. ஆசீர்வாடுங்கப்பா. ஊற்றப்பட்டதே அபிஷேகமே நிரப்பிடுது நம் இதயங்களை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களில் விசேஷ அபிஷேகம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. ஒன்று மட்டும் வாங்காதீங்க. என்ன சொல்லணும், நீங்கள் பேசாவிட்டா இந்த கல்லுகள் சொல்லுங்க, நீங்கள் பேசாவிட்டா, சத்தமாக சொல்லுங்க, நீங்கள் பேசாவிட்டா. இப்பயே நம்ம சத்தம் வர மாட்டேங்குது. நீங்கள் பேசாவிட்டா என்ன பேசும்? கல்லுகள் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. தேவ பிள்ளை நாங்கள் தான் வாய்ஸ் பேசுவோம். ஹல்லேலூயா. வானிலும் பூவிலும் மேலான நாமத்தை உயர்த்தி வைத்த நாமத்தை தரித்திருக்கிறோம். அவருடைய நாமத்தை தரித்திருக்கிறோம். நமக்கென்று சுத்தப்பட்ட நாமம், அடிக்கப்பட்ட நாமம், நமக்கென்று பரிந்து பேசுகிற நாமம் இருக்கும்போது எதற்கும் கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் அந்த நாமம் பெரிதான நாமம். ஆண்டவரே, இந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க, ஊற்றுங்க, நிரம்பணும் நிரம்பணும். இந்த அபிஷேகம் வாழ்க்கையில் நிரம்பி வழியினப்பா. இந்த அருமையான பாடல். ஹல்லேலூயா. இந்த பாடல் வரிகளில் கூட நம்ம பார்க்கும்போது மிக அருமையாக இருக்கும். நிரம்பி நிரம்பி வழிகின்றதே, பொங்கி பொங்கி பாகின்றதே, நுகங்களை உதைத்திடும் அபிஷேகம், கட்டுகளை அறுத்திடும் அபிஷேகம். ஹல்லேலூயா. ஆமென். மேல் வீட்டில் இறங்கின அக்கினியே மீண்டும் இந்த நாளில் இறங்கிடுமே. இயேசு நாமத்தில் கூடி வந்தோம், உயிர்ப்பிக்கும் வல்லமையை காண வந்தோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசு நாமத்தில் கூடி வந்திருக்கோம். இந்த உயிர்ப்பிக்கும் வல்லமையை அனைவரும் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. பாடலாம். இந்த பாடல் கைகளை தட்டி ஒரு புதிய பாடலை கற்றுக்கலாம். ஆவியான ஒரு பாடல் இந்த விசேஷ நாட்களில் பொழிந்திடும். இந்த நாட்களில் உலகம் முழுசும் எங்கள் மேலே பொழிங்கப்பா. ஓகென்று ஒளிம்பி பிரகாசிக்க நற்செய்தி சொல்ல எங்கள் மேலே ஆவியானவர் அனுப்புங்கன்னு கேட்கலாமா? தாகத்தோடு கேட்போம். ஆமென். அல்ல கைகளை தட்டி உற்சாகமாய் அபிஷேக பெருமழையாய் எங்கு பொழிந்திடும் காலமிது. ஆவியானவர் வல்லமையாய்
நிரம்பிடுதே நம் இதயங்களை. அபிஷேகம் பெருமழையாய் எங்கும் பொழிந்திடும் காலம் இது. ஆவியானவர் வல்லமையாய் அசைவாடிடும் நேரம் இது. நிரம்பி நிரம்பி பாடுகின்றது. நீரம்பி நீரம்பி பாடுகின்றதே, பொங்கி பொங்கி பாடுகின்றதே. நீரம்பி நீரம்பி பாடுகின்றதே, பொங்கி பொங்கி பாடுகின்றதே. அபிஷேகமே அபிஷேகமே வல்லமையே, அபிஷேகமே 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 வல்லமையே, அபிஷேகமே அபிஷேகம் பெருமழையாய் எங்கும் பொழிந்திடும் காலம் இது. ஆவியானவர் வல்லமையாய் அசைவாடிடும் அசைவாடிடும் நேரம் இது. அபிஷேகம் பெருமழையாய் எங்கும் பொழிந்திடும் காலம் இது. ஆவியானவர் வல்லமையாய் அசைவாடிடும் நேரம் இது. அபிஷேகமே அபிஷேகமே வல்லமை, அபிஷேகமே நிரம்பிடுதே நம் இதயங்களை. முகங்களை உடைத்திடும் அபிஷேகம், கட்டுகளை அறுத்திடும் அபிஷேகம். நுகங்கள் உடைத்திடும் அபிஷேகமே, கட்டுகளை அறுத்திடும் அபிஷேகமே. நுகங்களை உடைத்திடும் அபிஷேகமே, கட்டுகளை அறுத்திடும் அபிஷேகமே. அபிஷேகமே அபிஷேகமே வல்லமை, அபிஷேகமே 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 வல்லமை வல்லமை அபிஷேகமே. அபிஷேகம் பெருமழையா பெருமழையா எங்கும் பரவும் காலம் இது. ஆவியானவர் அசைவாடிடும் நேரம் இது. அபிஷேகம் பெருமழையாய் எங்கும் பொழிந்திடும் காலம் இது. ஆவியானவர் வல்லமையாய் அசைவாடிடும் நேரம் இது. ஊற்றப்படுது ஊற்றப்படுதே அபிஷேகமே, நிரம்பிடுதே நம் இதயங்களை. ஊற்றப்படுதே அபிஷேகமே, நிரம்பிடுதே நம் இதயங்களை. ஜீவ நதியில் மூழ்கிட வேண்டும். ஜீவ நதியிலே மூழ்க வேண்டும். வல்லமையால் நிரம்பிடுவோம். ஜீவ நதியிலே மூழ்கிடுவோம். வல்லமையால் நிரம்பிடுவோம். அபிஷேகமே அபிஷேகமே வல்லமையின் வல்லமை, அபிஷேகமே எல்லாம் கேட்போம். அபிஷேகமே வல்லமை, அபிஷேகமே பெருமழையாய் எங்கும் பொழிந்திடும் காலம் இது. ஆவியானவர் வல்லமையாய் அசைவாடிடும் நேரம் இது. அபிஷேகம் பெருமழையாய் எங்கும் பொழிந்திடும் காலம் இது. ஆவியானவர் அசைவாடிடும் நேரம் இது. ஊற்றப்படுதே ஊற்றப்படுதே அபிஷேகமே, நிரம்பிடுதே நம் இதயங்களை. ஊற்றப்படுதே
இறங்கின அபிஷேகம் மீண்டும் இறங்கணும். மேல் வீட்டு இறங்கின அக்கினியே, மீண்டும் இல்லாமல் இறங்கட்டுமே. மேல் வீட்டு இறங்கின அபிஷேகம் மீண்டும் இல்லாமல் இறங்கட்டுமே. அபிஷேகமே அபிஷேகமே வல்லமை, அபிஷேகமே 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 வல்லமை வல்லமை அபிஷேகமே அபிஷேக பெருமலையா எங்கும் பொழுதிலும் காலம் இது. ஆவியானவர் வல்லமையா அசைவாடிடும் நேரம் இது. Glory. அபிஷேக பெருமலையா எங்கும் பொழிந்திடும் காலம் இது. ஆவியானவர் வல்லமையா அசைவாடிடும் நேரம் இது. நிரம்பிடுதே நம் இதயங்களை, ஊற்றப்படுதே அபிஷேகமே. நிரம்பிடுதே நம் இதயங்களை. இயேசுவின் நாமத்தில் கூடி வந்தோம். உயிர்ப்பிக்கும் வல்லமை காண வந்தோம். வல்லமை பெற்றுக்கொள்ள வாஞ்சையோடு பாடுவோம். இயேசு உயிர்ப்பிக்கும் வல்லமை காண பாடுவோம். இயேசுவின் நாமத்தில் கூடி வந்தோம். உயிர்ப்பிக்கும் வல்லமை காண வந்தோம். இயேசுவின் நாமத்தில் கூடி வந்தோம். உயிர்ப்பிக்கும் வல்லமை காண. அபிஷேகம் அபிஷேகமே அபிஷேகமே வல்லமை அபிஷேகம். ஒற்றுங்கப்பா அபிஷேகமே அபிஷேகமே ஆமென் அபிஷேகமே அபிஷேக பெருமலையா பொழுதிடும் காலம் பொழிந்திடும் காலம் இது. ஆவியானவர் ஆவியானவர் வல்லமையா அசைவாடிடும் நேரம் இது. வாஞ்சியோடு அபிஷேக பெருமலையா எங்கும் பொழிந்திடும் காலம் இது. ஆவியானவர் வல்லமையா அசைவாடிடும் நேரம் இது. ஊற்றப்படுது ஊற்றப்படுதே ஆமென். மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று சொன்னீரேன். ஊற்றுங்கப்பா ஊற்றுங்க ஆண்டவரே. ஆமென். இயேசுவே glory. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் ஆமென். கேட்போம். இதயங்களை ஊற்றப்படுதே அபிஷேகமே. நிரம்பிடுதே நம் இதயங்களை, ஊற்றப்படுதே அபிஷேகம் அபிஷேகம். பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். ஊற்றப்படுதே அபிஷேகமே. பெற்றுக்கொள்ளுதே நம் இதயங்களை. அபிஷேக பெருமலையா எங்கும் பொழிந்திடும் காலம் இது. ஆவியானவர் வல்லமையா அனைவரும் அசைவாடிடும் நேரமே. ஆமென் ஆமென். அபிஷேக பெருமலையா எங்கும் பொழிந்திடும் காலம் இது. ஆவியானவர் வல்லமையா அசைவாடிடும் நேரமே. ஊற்றப்படுதே ஊற்றப்படுதே அபிஷேகம். நிரம்பிடுதே இதயம். சொல்லுங்க. ஊற்றப்படுதே ஆமென் அபிஷேகமே. நிரம்பிடுதே இதயம். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஊற்றப்படணும்ப்பா. உன்னதத்தின் நாவி எங்கள் மேல ஊற்றப்படணும்ப்பா. எங்கள் மேல இறங்கினதுக்காக நன்றி நன்றி அப்பா. ஆண்டவரே முன்மாரியாய் என்று பொழுதிட்ட ஆவியே பின்மாரியாய் என்று பொழுதிடுமே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரப்பா.
ஆண்டவரே எங்களுக்கு கடங்க வாக்கு கிடையாது பெருமிச்சையோடு விண்ணப்பம் செய்கிற பரிசுத்த ஆவியானவரே ஆண்டவரே இன்று எங்கள் மத்தியில் வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு. சொல்லுங்க. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி கேட்போம். முன்மாரியாக என்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்கணும்ப்பா. முன்மாரி என்று பொழிந்திட்ட ஆவியை தேவமைந்த இயேசுவை விசுவாசித்தோம். போதிக்கும் ஆவியிலே நிறைந்திடுமே. தேவமைந்த இயேசுவை விசுவாசித்தோம். போதிக்கும் ஆவியிலே நிறைந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டுமே எங்கள் தேவா. முன்மாரி பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. முன்மாரியாக என்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக என்று பொழிந்திட்ட ஆவியை கேட்போம். வல்லமை தேவை தேவா. இப்படி வல்லமை இந்த நாட்களில் தாகத்தோடு கேட்கலாமா? தேவை தேவா, வேண்டிக்கும் தாரும் தேவா. தாகத்தோடு தேவை தேவா, வேண்டிக்கும் தாரும் தேவா. Hallelujah. Hallelujah. Glory. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. பிரசன்னத்தில் இணைந்து Hallelujah. Hallelujah. Glory. Hallelujah. Hallelujah. என்னால் வரை வழி நடத்தினீரே. ஆமென். Hallelujah. Hallelujah. மகிமை செலுத்தலாம். Hallelujah. Hallelujah. இயேசுவே ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் உடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்த கீர்த்தனம் பண்ண துதித்து பாட நீ தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. அனைவரும் முழங்கால் பண்ணிடுவோம். இயேசுப்பா, இந்த அருமையான வேளையில் எங்களை தரமட்டம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாமத்தை அறிவிக்கின்ற இந்த மாதத்தில் இந்த டிசம்பர் 1ஆம் தேதியில் நாங்கள் பல இடங்களில் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அறிவிக்க போகிற நாங்கள் இந்த நாமத்தை நாங்கள் இன்று கீர்த்தனம் பண்ணினோம். நாங்கள் அறிந்து கொண்ட இந்த நாமத்தை எங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், அயலகத்தார் அறிந்து கொள்ளணும்ப்பா. நாங்கள் பெற்றுக்கொண்ட விடுதலையை அவங்களும் பெற்றுக்கொள்ளணும். எங்களுக்கு இருக்கிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கணும்ப்பா. எஸ்ப்பா, நீர் எங்களுக்கு கணக்கு கேட்பீங்க. நான் உனக்கு ரட்சிப்பை தந்தல்லவா, உனக்கு நான் சுகத்தை தந்தல்லவா, உனக்கு நான் பலத்தை தந்தனல்லவா, நீ கேட்குறது எல்லாத்தையும் உனக்கு நான் தந்தேன். நீ திருப்பி எனக்கு அன்று என்ன செலுத்த போகிற? நான் எதிர்பார்க்கறது ஒரே ஒரு காரியம்தான். எனக்கென்று நீ என்ன செய்த? என் ராஜ்யத்தை கட்ட நீ என்ன செய்த? ஹல்லேலூயா. நம்ம ஆத்மா அது ஒன்று தான் கணக்கு சொல்லும். இந்த உலகம் முழுசும் நம்ம ஆதாயப்படுத்தினாலும் நம்ம ஜீவன் அதை நஷ்டப்படுத்திடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். பவுல் சொன்ன போது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சிலுவை குறித்து வேறு எதை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். எப்பயும் மகிழ்ச்சியாக இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன். இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பலருக்கு சொல்லுவேன்.
தேவன் எனக்கு தந்த நாட்கள் முழுவதும் அவருக்கென்று நான் சொல்லுவேன். விசேஷமாக இந்த நாட்களில் ஒப்பு கொடுங்க. தேவன் நிச்சயமாக பல காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அர்ப்பணித்த அனைவரையும் நீர் ஆசீர்வதிங்க. உங்கள் நாமம் உங்கள் குடும்பத்தில், அவங்க பிள்ளைங்க வாழ்க்கையில், அவங்க தொழிலில், அவங்க ஊழிய பாதையில், எல்லா காரியத்திலும் உடைய நாம கூட இருந்து அவங்களை வழிநடத்தி சொல்லணும்ப்பா. எங்கள் சபையோடு உங்கள் நாமம் இருக்கணும். உங்கள் நாமம் எங்களுக்கு முன்னும் பின்னுமாக அது போக வேண்டாம்ப்பா. அடுத்த ஆண்டில் அடியெடுத்து வைக்க போகிறோம். இந்த மாதம் முழுவதும் உடைய நாமம் எங்களை பாதுகாத்தது. இந்த 2025ஆம் ஆண்டிலும் உடைய நாமம் எங்களோடு இருக்கணும்ப்பா. நீர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.